ஏழாவது காரிகை. சப்ரயோஜனதா தேஷாம் ஸ்வப்னே விப்ரதிபத்யதே தஸ்மாதாத்யந்தவத்வேன மித்யைவ கலு தே ஸ்மிருதாஹ. ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்ற விதத்தில் இரண்டு ஹேதுகள் கொடுக்கப்பட்டன. முதலாவது திருஷ்யத்வாத் என்பது, இரண்டாவது ஆத்யந்தவத்வாத், ஆதியும் அந்தமும் இருப்பதனால். இந்த இரண்டு காரணங்களினால் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்று நிலைநாட்டப்பட்டது. பிறகு இந்த நம்முடைய சித்தாந்தத்திற்கு முடிவிற்கு எதிர்ப்புகள் வருகின்றது. அது பூர்வபக்ஷ சித்தாந்த ரூபமாக அமைய இருக்கின்றது. ஏழாவது காரிகையிலிருந்து 15வது காரிகை வரை 6 விதமான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதில் முதலாவது பூர்வபக்ஷத்திற்கு வருகின்றோம். அது 7வது காரிகையில் அமைந்துள்ளது. சென்ற வகுப்பில் இதை நாம் பார்த்த போதிலும் மீண்டும் இதை நாம் பார்க்கலாம். காரணம், சற்று வேகமாக நான் கூறியது போல் சிலர் உணர்ந்தார்கள். ஆகவே சென்ற வகுப்பில் பார்த்ததையே மீண்டும் பார்த்து பிறகு காரிகைக்குள் செல்லலாம். பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், ஒரு பதார்த்தமானது சத்தியமா மித்யாவா என்று நிர்ணயிப்பது நீங்கள் கூறிய திருஷ்யத்வாத் அல்லது ஆத்யந்தவத்வாத் என்ற ஹேது அல்ல. பிரயோஜனப்படுவது சத்தியம், பிரயோஜனப்படாதது மித்யா என்று வைத்து கொள்ள வேண்டும் என்பது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதாவது ஒரு பொருள் சத்தியமா மித்யாவா என்று எது நிலைநாட்டும் என்ற கேள்வி வரும்பொழுது நாம் கூறினோம், பார்க்கப்படுதல் என்ற தன்மையும் இடைக்காலத்தில் மட்டும் இருத்தல் என்ற தன்மையும் நிச்சயம் செய்யும் என்று நாம் கூறினோம். ஆத்யந்தவத்வாத் என்றால் இடைக்காலத்தில் மட்டும் இருத்தல், பிறகு பார்க்கப்படுதல். இந்த இரண்டு தான் ஒரு பொருளினுடைய சத்தியத்துவம் அல்லது மித்யாத்துவம் என்பதை நிர்ணயிக்கும் என்று நாம் கூறினோம். பூர்வபக்ஷி கூறுகின்றார், அது தவறு. ஒரு பொருள் பிரயோஜனப்படுமேயானால் அதை நான் சத்தியமாக கொள்கின்றேன். ஒரு பொருளானது பிரயோஜனப்படவில்லை என்றால் நான் மித்யா என்று எடுத்துக்கொள்கின்றேன் என்பது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். இப்போ பூர்வபக்ஷி என்ன நினைக்கின்றான்? பிரயோஜனத்தை உடையது ஹேதுவாக நான் கொள்கின்றேன். நீங்கள் சொன்ன ஹேதுவில் நான் இந்த நிபந்தனை விதிக்கின்றேன். வெறும் திருஷ்யத்துவாத் அல்லது வெறும் இடைக்காலத்தில் மட்டும் இருத்தல்னு சொல்ல வேண்டாம். நான் சொல்கின்ற நிபந்தனையை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். என்ன நிபந்தனை? பிரயோஜனப்படுவதுடன் அது ஆத்யந்தவத்துவமாகவோ திருஷ்யத்துவம் அப்படி இருந்த போதிலும் அது சத்தியம்தான்.
இங்கே முக்கியத்துவம் பிரயோஜனத்திற்கு நான் கொடுக்கின்றேன். ஒரு கால் பிரயோஜனம் இல்லாமல் ஆதியும் அந்தமும் உடையதாகவோ திருஷ்யமாகவோ இருந்தால் அது மித்யாவாக இருக்கட்டும். இது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். இதை அவன் எப்படி ஸ்தாபனம் செய்கிறான் என்றால், சொப்பன பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு, இப்பொழுது நாம் பேசுவது பூர்வபக்ஷியினுடைய நமக்கு எதிராக வாதாடுபவனுடைய அபிப்பிராயம். அவன் சொல்கின்றான், சொப்பன பிரபஞ்சத்தை பாருங்கள், அது திருஷ்யமாக இருக்கின்றது, இடைக்காலத்தில் மட்டும் இருக்கின்றது, அதே சமயத்தில் அது பிரயோஜனப்படுவதில்லை. ஆகவே பிரயோஜனப்படாத காரணத்தினால் சொப்பன பிரபஞ்சத்தை நான் மித்யா என்று ஏற்றுக்கொள்கிறேன். பிறகு அவன் கூறுகின்றான், ஜாக்ரத் பிரபஞ்சத்திற்கு வாருங்கள். ஜாக்ரத் பிரபஞ்சம் திருஷ்யமாக இருக்கின்றது, ஆத்யந்தமாக இருக்கின்றது, இருந்தாலும் சப்பிரயோஜனம், அது பிரயோஜனத்துடன் கூடியது. ஆகவே அதை நான் சத்தியமாக எடுத்துக்கொள்கின்றேன். இப்போ பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் என்ன? ஜாக்ரத் பதார்த்தங்கள் பலனை உடைய காரணத்தினால் பிரயோஜனப்படுவதனால் சத்தியம், சொப்பன பிரபஞ்சமானது பிரயோஜனப்படாத காரணத்தினால் மித்யா. இது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். நம்முடைய அனுபவத்தில் இந்த பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் சரியாக இருப்பது போல் தோன்றும். காரணம் என்ன? ஜாக்ரத் அனுபவத்தில் நாம் எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கின்றது, சாப்பிடுவதற்கான பதார்த்தங்களை வச்சுருக்கோம், அதை நம்ம சாப்பிட்றதுக்கு அது பிரயோஜனப்படுது. ஆகவே அது சத்தியமாக நமக்கு தெரிகிறது. டெலிவிஷனில் சாப்பிட்ற பதார்த்தங்கள் காட்டப்படுகிறது, அதை நம்ம பார்த்தாலும் அது நமக்கு சத்தியம்னு நம்ம எடுத்துக்கொள்வதில்லை. நமக்கு பசியாக இருக்கே அப்படின்னு சொல்லி டெலிவிஷன் ஓடிட்டுருக்கும்போது அதை போய் எடுத்து சாப்பிட போகிறதில்லை. காரணம் என்ன? அது மித்தியா என்று நமக்கு தெரியும், வெறும் தோற்றம், அது பிரயோஜனப்படாது. என்னுடைய பசிக்கு அந்த பொருள்கள் பிரயோஜனப்படாதுன்னு தெரிஞ்சிட்டதுனால நான் அதை சத்தியமாக அதனிடம் செல்லவில்லை. பிறகு சத்தியமான பதார்த்தத்திற்கு செல்கின்றேன், காரணம் அது பிரயோஜனப்படுகிறது. இப்போ எதெல்லாம் பிரயோஜனப்படுகிறதோ அது சத்தியம், எதெல்லாம் பிரயோஜனப்படவில்லையோ அது மித்தியா. சொப்பன பிரபஞ்சம் பிரயோஜனப்படுவதில்லை, என கனவில் இருக்கின்ற பொருள்கள் நமக்கு பயன்படுவதில்லை, ஆகவே அது மித்தியா. நினைவில் இருக்கின்ற பொருள்கள் பயன்படுகின்றது, ஆகவே சத்தியம். இது அவனுடைய அபிப்பிராயம். இனி நம்முடைய பதிலுக்கு வருகின்றோம். நம்முடைய பதில், பூர்வபக்ஷியிடம் சொல்கின்றோம், உன்னுடைய திங்கிங், உன்னுடைய எண்ணமானது தவறு, உன்னுடைய அபிப்பிராயமானது தவறு என்று நாம் சொல்கின்றோம். அவனிடம் 2 தவறை நாம் சுட்டி காட்டுகின்றோம். உன்னுடைய திங்கிங், உன்னுடைய லாஜிக், நீ எந்த விதத்தில் சிந்திச்சையோ அதில் ஒரு குறை இருக்கின்றது, தோஷம் இருக்கின்றது என்று நாம் சொல்கின்றோம். என்ன தோஷம் என்றால், இப்பொழுது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், மீண்டும் சிந்தித்தால், அவன் சொப்பன பிரபஞ்சத்தை மித்தியா என்று ஏற்றுக்கொண்டுள்ளான். இது பூர்வபக்ஷியினுடைய முதல் அபிப்பிராயம். 2 அபிப்பிராயம் பூர்வபக்ஷிக்கு இருக்கு. இந்த 2லேயும் நாம் இப்பொழுது தோஷத்தை காட்டுகின்றோம். அவனும் தர்க்க ரீதியாக கொஞ்சம் சிந்திச்சிருக்கின்றான், அதில் உன்னுடைய சிந்தனையில் குறை இருக்கின்றது என்று இப்பொழுது காட்டப் போகிறோம். அவனுடைய முதல் அபிப்பிராயம், சொப்பன பிரபஞ்சம் மித்தியா, அது அவனுடைய அபிப்பிராயம். அவன் சொப்பன பிரபஞ்சத்தை மித்தியான்னு எடுத்திருக்கான். அவன் மித்தியா என்று எடுத்துக்கொள்வதற்கு காரணம் பிரயோஜனம் இல்லை என்பது.
இது அவனுடைய முதல் அபிப்பிராயம். பூர்வபக்ஷியினுடைய இரண்டாவது அபிப்பிராயம், ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம். அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட காரணம் பிரயோஜனப்படுவதனால். இது அவன் எடுத்துக்கொண்ட இரண்டாவது கருத்து. அப்ப பூர்வ பக்ஷியிடம் இரண்டு அபிப்பிராயங்கள் இருக்கின்றது. சொப்ன பிரபஞ்சம் மித்தியா என்ற அபிப்பிராயம், அதற்கு அவன் கொடுக்கின்ற காரணம் பிரயோஜனப்படாததனால். பிறகு பூர்வ பக்ஷியினுடைய இரண்டாவது அபிப்பிராயம், ஜாக்ரத் பிரபஞ்சமானது சத்தியம். காரணம் என்ன? பிரயோஜனப்படுவதனால். இந்த இரண்டு அபிப்பிராயத்தில் இப்பொழுது நாம் குறை காணுகின்றோம். குறை காணுகின்றோம்னா இல்லாத குறையை காணவில்லை, இருக்கிற குறையை காணுகின்றோம். அவனுடைய எண்ணத்தில் இருக்கின்ற தவறை இப்பொழுது நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். இப்பொழுது நாம் அவனிடம் கேட்கின்றோம், நீ என்ன சொன்னாய்? ஜாக்ரத் பிரபஞ்சம், பூர்வ பக்ஷியினுடைய இரண்டாவது அபிப்பிராயத்துக்கு முதல்ல வருவோம். ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம் என்று நீ சொன்னாய். பூர்வ பக்ஷி என்ன சொல்லியிருக்கான்? ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம். அவனிடம் நாம் காரணத்தை கேட்குறோம். என்ன காரணத்தினால சத்தியம்னு சொல்ற? பிரயோஜனப்படுவதனால் என்று நீ சொன்னாய். நாம் திருப்பி கேட்கின்றோம், ஜாக்ரத் பிரபஞ்சம் பிரயோஜனப்படுவதனால் சத்தியம் என்று நீ சொன்னாய். ஆனால் ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சத்தில் பிரயோஜனப்படுவதில்லையே. ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள், இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் ரொம்ப சாப்பிட்டோம், ரொம்ப சாப்பிட்டதுனால உடனே தூக்கம் வந்துடுது. தூங்கின போது இப்போ ஒரு 3 மணி நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டதுனால அந்த சம்ஸ்காரத்தினால சொப்பனத்தில் பசியோடு இருக்கிற மாதிரி கனவு வருது. பசியில் நம்ம கஷ்டப்படுற மாதிரி அனுபவம் வேற வருது. சொப்பனத்தில் நம்ம கஷ்டப்படுறோம் பசியில். அப்பொழுது என்ன சொல்கிறோம்? ஜாக்ரத் பதார்த்தங்கள் சொப்பன பிரபஞ்சத்தில் பயன்படவில்லையே. இங்கு சாப்பிட்ட உணவு சொப்பன பிரபஞ்சத்தில் இருக்கிற எனக்கு பயன்படவில்லையே. ஆகவே ஜாக்ரத் பதார்த்தம் பயன்படுகின்றது என்ற உன்னுடைய எண்ணம் தவறு. ஜாக்ரத் பிரபஞ்சம் பயன்படுகிறது என்று நீ சிந்தித்தது தவறு. காரணம் என்ன? சொப்பன பிரபஞ்சத்தில் பயன்படுவதில்லை. அது சொப்பன பிரபஞ்சத்தில் ஜாக்ரத் பிரபஞ்சம் பயன்படாத காரணத்தினால் நீ எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்தியா என்று நிலைநாட்டினாயோ அந்த காரணம் கிடையாது. நீ என்ன காரணத்தை வச்சிட்ட? ஜாக்ரத் பிரபஞ்சமானது பயன்பாட்டை உடையது என்று நீ நினைத்தாய். சொப்பன பிரபஞ்சத்தில் பயன்படவில்லையே. ஆகவே உன்னுடைய ஹேது இங்கு கிடையாது. ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்தியா என்று நிலைநாட்ட நீ எடுத்துக்கொண்ட காரணம் இல்லை. இல்லாத காரணத்தை இருக்கிற மாதிரி நினைச்சு நீ ஒன்றை நிலைநாட்டுகின்றாய். என்ன காரணத்தை நீ எடுத்துட்ட? ஜாக்ரத் பிரபஞ்சம் பயன்பாட்டை உடையது என்று நீ ஒரு ஹேதுவை எடுத்து மித்தியா அல்ல சத்தியம் என்று நிலைநாட்டினாய். நான் கூறுகின்றேன், ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் நீ எடுத்துக்கொண்ட ஹேது கிடையாது. அங்கு பயன்படுவதென்பது இல்லை. சொப்பன பிரபஞ்சத்தில் பயன்படவில்லை. இப்படி நம்ம சொன்ன உடனே அவன் நம்மிடம் திருப்பி கேட்கின்றான். இப்போ ஒரு டயலாக் மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி அவன் நம்மிடம் என்ன திருப்பி கேட்கின்றான்? நீ ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களெல்லாம் பயன்படுவதில்லை என்று சொல்ல விரும்புகின்றாய். நம்மைய பார்த்து கேட்குறான். நம்ம அதைத்தானே சொல்ல விரும்புகிறோம். ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களெல்லாம் பயன்படுவதில்லைன்னு சொல்ல நாம் விரும்புகிறோம். அவன் என்ன சொல்கிறான் நம்மிடம்? நீ
பயன்படுவதில்லைங்கிறத நிலைநாட்டுவதற்கு சொப்பன பிரபஞ்சத்துக்கு தானே போகின்றாய், ஜாகிரத் பிரபஞ்சத்திலேயே அந்த பொருள்கள் பயன்படுகிறதே என்று தானே அவன் சொல்ல முடியும். இப்போ நம்முடைய விருப்பம் என்ன? ஜாகிரத் பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள் பயன்படுவதில்லை என்று நிலைநாட்டுதல். அதை நிலைநாட்டுவதற்கு நம்ம எங்கே போயிட்டோம்? சொப்பன பிரபஞ்சத்துக்கு போய் சொல்லிட்டோம். சொப்பன பிரபஞ்சத்தில் பயன்படுவதில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு பூர்வபக்ஷி கேட்கின்றான், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பயன்படுகிறதே, நீ எதற்கு பயன்படுவதில்லைன்னு நிலைநாட்டுவதற்கு நீ சொப்பன பிரபஞ்சத்துக்கு போகின்றாய், ஆனால் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பயன்படுகிறதே என்று அவன் நம்மிடம் கேட்கின்றான். இந்த கேள்வி புரிகின்றதோ? உன்னுடைய ஆக்ரகம் நம்மை பார்த்து கேட்கின்றான், நீ நான் சொன்ன கருத்தை தவறுன்னு நிலைநாட்ட, ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருள்கள் பயன்படவில்லை என்று நிலைநாட்ட நீ சொப்பன பிரபஞ்சத்திற்கு போகின்றாய், அது முறையா என்று அவன் கேட்கின்றான். அதற்கு நம்ம பதில் சொல்றோம், உன்னுடைய முதல் கருத்து என்ன? சொப்பன பிரபஞ்சம். சொப்பன பிரபஞ்சத்தை நீ மித்தியா என்று எடுத்துக் கொள்கின்றாய். பிறகு என்ன சொல்கின்றாய்? அந்த சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லை என்று நீ ஏற்றுக்கொள்கின்றாய். நீ எதனுடைய அடிப்படையில் சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லை என்று ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால், சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லை என்று நீ நிலைநாட்ட ஜாகிரத் பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டுள்ளாய். இப்போ அவன் சொப்பன பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள் பயன்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கான் அல்லவா? நம்ம சொல்கிறோம் சொப்பனத்தில் உள்ள பொருள்கள் சொப்பனத்தில் பயன்படுகிறதுன்னு சொன்னால் இல்லை, ஜாகிரத்தில் பயன்படுவதில்லைன்னு அவன் சொல்கிறான். அப்பொழுது சொப்பனத்தில் உள்ள பொருள்கள் பயன்படுவதில்லை என்று பூர்வபக்ஷியான நீ ஜாகிரத்துக்கு தாவும் பொழுது, ஜாகிரத்தில் உள்ள பொருள்கள் பயன்படுவதில்லை என்று நிலைநாட்ட நான் சொப்பனத்துக்கு செல்வதில் என்ன தவறு இருக்கின்றது? புரிகின்றதோ? போன வகுப்பில் தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன், இந்த வகுப்பில் புரிஞ்சுதான் ஆகணும். மீண்டும் சிந்திப்போம். நம்மிடம் அவன் என்ன கேட்கின்றான்? ஜாகிரத் பதார்த்தங்கள் பயன்படுவதில்லை என்று நிலைநாட்ட நீ சொப்பன பிரபஞ்சத்திற்கு சென்று ஜாகிரத் பொருள்கள் சொப்பனத்தில் பயன்படுவதில்லை, ஆகவே ஜாகிரத் பதார்த்தமும் பயன்படுவதில்லை என்று சொல்கின்றாயே என்றால், நாம் அவனிடம் கேட்கின்றோம், நீ சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லை என்று ஏற்றுக்கொண்டுள்ளாய். அப்படி சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லை என்ற காரணத்தினால் சொப்பன பதார்த்தங்கள் மித்யா என்றும் ஏற்றுக்கொண்டுள்ளாய். இப்பொழுது நாம் அவனிடம் கேட்கின்றோம், சொப்பன பதார்த்தங்கள் பயன்படுவதில்லை என்ற உன்னுடைய கருத்து சொப்பன பிரபஞ்சத்திலேயே பயன்படுவதில்லையா, ஜாகிரத்தில் பயன்படுவதில்லையா? அவன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சொப்பனத்தில் இருக்கிற பொருள் சொப்பனத்தில் பயன்பட்டு தானே செய்கின்றது. இப்போ ஒருத்தனுக்கு கனவுல பசியாக இருக்குது, சாப்பிட்றான், கண்டிப்பாக அந்த பசி போகுமே. ஏன்னா கனவுல இருக்கிற பசிக்கு கனவில் இருக்கிற பதார்த்தங்கள் பயன்படுகிறது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? பூர்வபக்ஷி சொல்கின்றான், சொப்பனத்தில் இருக்கின்ற பொருள்கள் பயன்படுவதில்லை ஜாகிரத் அவஸ்தையில்னு சொல்கிறான். ஆகவே ஒரு அவஸ்தையில் ஒரு பொருள் பயன்படுவதில்லை என்ற கருத்தை நிலைநாட்ட நீ வேறொரு அவஸ்தைக்கு சென்றுதானே சொல்கின்றாய். அதைத்தான் நானும் செய்கின்றேன். நான் ஜாகிரத் பிரபஞ்சம் பயன்படுவதில்லைங்கிறத நிலைநாட்ட சொப்பனத்துக்கு போகிறேன். நீ சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லைங்கிறத நிலைநாட்ட ஜாகிரத்திற்கு வருகின்றாய். என்ன வேறுபாடு இருக்கின்றது? ஆகவே என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்? உன்னுடைய இரண்டாவது கருத்து தவறு. அவனுடைய இரண்டாவது கருத்து என்ன? ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம், பயன்படுவதனால் என்பது தவறு. காரணம்,
ஜாகிரத் பிரபஞ்சம் பயன்படுவதில்லை. பிறகு உன்னுடைய எண்ணப்படி உன்னுடைய முதல் கருத்தும் தவறுதான். அவனுடைய முதல் கருத்து என்ன? சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லை, ஆகவே மித்தியா என்றாய். சொப்பன பிரபஞ்சம் மித்தியாங்கிறதுல நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவன் நீ கொடுத்த ரீசன் இருக்கே, காரணம் இருக்கே, அது என்ன? பயன்படுவதில்லைன்னு சொன்னேன். அதுவும் தப்பு தான். காரணம் சொப்பன பிரபஞ்சம் சொப்பனத்தில் பயன்படுகிறது. அப்போது சொப்பன பிரபஞ்சம் சொப்பனத்தில் பயன்படுவதனால் நீ மித்தியான்னு சொல்ல முடியாது, சத்தியம்னு தான் நான் உனக்கு சொல்லுவேன். அதாவது அவனை மீண்டும் அவனுடைய எண்ணம் எவ்வளவு தூரம் தவறுங்கிறதுக்காக அவனுடைய முதல் கருத்தையும் தவறுன்னு சொல்கிறோம். அவனுடைய முதல் கருத்தில் என்ன அம்சம் தவறு? சொப்பன பிரபஞ்சம் பயன்படுவதில்லை, அதனால் மித்தியான்னு நீ சொல்லாத, வேற காரணத்தினால மித்தியான்னு சொல். நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம், சம்விருதத்வேன ஹேதுனா என்றெல்லாம் நாம் சொல்லி வச்சுருக்கோம். ஆகவே சொப்பன பிரபஞ்சம் என்பது மித்தியா. அது பயன்படுகிறதா பயன்படவில்லையாங்கிறத பற்றி பேச்சு கிடையாது. சொப்பன பிரபஞ்சம் மித்தியா. நீ கொடுத்த ஹேதுவினால மித்தியான்னு சொல்றதும் தவறு. பயன்படுவதில்லை என்று சொன்னாய், நான் சொல்கின்றேன் அந்த அவஸ்தையில் பயன்படுகிறது. அப்ப நம்முடைய முடிவுரை என்ன? ஜாகிரத் அவஸ்தையில் உள்ள பதார்த்தங்கள் பயன்படுகின்றன, பயன்படவில்லை. அது சொப்பனத்தில் பயன்படவில்லை, அந்த அவஸ்தையில் பயன்படுகிறது. இதே குணம்தான் சொப்பனத்துக்கு இருக்கு. சொப்பனத்தில் உள்ள பதார்த்தங்கள் அந்த அவஸ்தையில் பயன்படுகின்றது, அடுத்த அவஸ்தையில் பயன்படுவதில்லை. இப்போ சொப்பனத்தினுடைய நேச்சர் என்ன? அந்த அவஸ்தையில் பயன்பாட்டையும் அடுத்த அவஸ்தையிலும் பயன்பாடு இன்மையும் உடையது. அதே ஸ்டேட்டஸ் தானே ஜாகிரத்துக்கும் இருக்கு. இந்த அவஸ்தையில் இருக்கின்ற பொருள்கள் இந்த அவஸ்தையில் பயன்பட, வேறு அவஸ்தையில் பயன்படுவதில்லை. ஆகவே சொப்பனத்திற்கும் ஜாகிரத்திற்கும் என்ன பேதம் இருக்கின்றது? பயன்பாடு என்ற அடிப்படையில் ஒரு வேறுபாடும் இல்லை. நீ புதுசாக பயன்படுதல்ங்கிறத ஒரு காரணமாக காட்டி ஏதோ ஒன்றை நிலைநாட்ட விரும்பினாய். இப்பொழுது பார்த்தால் இரண்டு அவஸ்தையிலும் பயன்படுதல் பயன்படுதல் இல்லை என்பது சமமாக இருக்கின்றது. ஆகவே உன்னுடைய ஹேது, உன்னுடைய அபிப்பிராயம் தவறு. இதுதான் பூர்வபக்ஷி சித்தாந்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன போன வகுப்பு முடிஞ்ச உடனே எனக்கு அப்ஜெக்ஷன் வந்தது, புரியவில்லை, வேகமாக சென்று விட்டீர்கள்னு. இதுதான் அபிப்பிராயம். மீண்டும் முடிவுரையாக சொன்னால், பிரயோஜனப்படுவது சத்தியம், பிரயோஜனப்படாதது மித்தியா என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஜாகிரத் பிரபஞ்சம் பிரயோஜனப்படுவதில்லை சொப்பனத்தில், சொப்பன பிரபஞ்சம் பிரயோஜனப்படுவதில்லை ஜாகிரத்தில். அந்தந்த அவஸ்தைகளில்தான் அவைகள் பிரயோஜனப்படுகின்றன. ஆகவே பிரயோஜனப்படுதல் என்பதை நீ எக்காரணத்தை கொண்டும் ஒரு காரணமாக காட்டக்கூடாது. இதுதான் அபிப்பிராயம். இனி போன வகுப்பில் இனியொரு வார்த்தையும் வேற சொல்லிட்டேன். பிரம்மன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னேன். அதனால் ஒரு மாணவர் கேட்டார், நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறது யூஸ்லெஸ் பிரயோஜனம் இல்லாத பிரம்மத்தை அடையிறதுக்கா? நம்ம என்ன சொல்லிட்டோம்? எது பிரயோஜனப்படுதோ அதுதான் மித்தியா, பிரயோஜனப்படாதது தான் சத்தியம் என்ற வார்த்தையை நான் கூறினேன். இது நகைச்சுவைக்காக நான் கூறவில்லை, இதுலேயும் ஒரு கருத்து இருக்கின்றது. இதில் என்ன கருத்துன்னு சொன்னால், அடிக்கடி சாஸ்திரத்தில் ஆத்மாவுக்கோ அல்லது பிரம்மத்துக்கோ ஒரு லட்சணம், எது ஹேய உபாதேயத்திற்கு வேறுபட்டு இருக்கின்றதோ அது பிரம்ம என்று சொல்வார்கள். எது ஹேய உபாதேயத்திற்கு விலட்சணமாக இருக்கிறதோ,
ஹேய உபாதேய விலக்ஷணம். ஹேயம் என்றால் நீக்குதல், உபாதேயம் என்றால் எடுத்துக்கொள்ளுதல். உன்னை வேணும்னு வாங்கிக்கிறதுக்கு பேர் உபாதேயம், உன்னை வேண்டான்னு நீக்கிறதுக்கு பேர் ஹேயம். இப்போ நமக்கு உணவுன்னு சொன்னால் உபாதேயம், நோய் அப்படின்னு சொன்னால் ஹேயம், பணம்னு சொன்னால் உபாதேயம், வேறு ஏதாவதுன்னு சொன்னால் ஹேயம். அப்போது இந்த அகில பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டா அது ஒன்றா நம்மால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவோ அல்லது நம்மால் நீக்கக்கூடியதாகவோ இருக்குது. இந்த உலகத்தில் எந்த பொருள்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒன்றா அதை எடுத்துக்கலான்னு ஆசை இருக்கும், இல்லை அதை வேண்டான்னு ஆசை விடலான்னு ஆசை இருக்கும். எடுத்துக்கலான்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது, அதை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வேண்டான்னு சொன்னால் அதிலிருந்து எனக்கு ஒரு அனிஷ்டம் வருது, வேணும்னு சொன்னால் அதில் ஒரு இஷ்டம் இருக்கின்றதுன்னு சொல்லி. பிரம்ம என்னன்னு சொன்னால் அதை வேண்டான்னு நீக்க முடியாது, நீக்க வேண்டாம், அதை வேணும்னு எடுத்துக்க முடியாது, அது ஒரு பிரயோஜனமாக எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன? பிரம்மந்தான் நான். இப்போ நான் இருக்கிறேனே, அதை நான் நீக்கணுமா எடுத்துக்கணுமா? என்ன நான் எதுக்கு எடுத்துக்கணும்? எனக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை தேன ஒரு பிரயோஜனத்தை நினச்சி எடுத்துக்கணும். கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரேத்துன்னு கிமிச்சன், எதை நம்ம இச்சையுடன் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே பிரம்மன் எடுத்துக்கொள்கிற பொருளும் அல்ல, ஒரு பிரயோஜனத்துடன் கூடிய பொருளும் அல்ல. எது பிரயோஜனப்படுமோ அதைத்தான் எடுத்துக்குவோம். பிறகு பிரம்மனை விட்டுறலான்னு சொன்னால் விடுற பொருளும் அல்ல, அது ஆத்மாவாக இருக்கின்றது. இப்போ எங்கெல்லாம் பிரயோஜன புத்தி இருக்கோ, எங்கெல்லாம் நீக்கிற புத்தி இருக்கோ அது சம்சாரம். மோக்ஷம்னு சொன்னால் எனக்கு எதையுமே எடுத்துக்கணுங்கிற ஆசையும் கிடையாது, எதையுமே நீக்கணுங்கிற ஆசையும் கிடையாது. ஞானியினுடைய மனநிலை என்ன? நோய் வருதா, நீக்கணுங்கிற ஆழ்ந்த ஆசை கிடையாது. ஏதோ நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார், போனால் போகட்டு, இருந்தால் இருக்கட்டு. அல்லது ஒரு பதார்த்தம் வருதா, வேணுங்கிற ஆசையும் கிடையாது, வேண்டாங்கிற ஆசையும் கிடையாது. அப்போ மோட்சத்தினுடைய லட்சணம் என்னன்னா, என்னைக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் அதனுடைய பிரயோஜனத்தை இழக்கின்றதோ அன்னைக்கு நாம் மோட்சத்தை அடைஞ்சிட்டோம். நம்ம என்னைக்கு மோட்சத்தை அடைஞ்சிருக்கோம்? எந்த பொருளும் அதனுடைய பிரயோஜனத்தை கொடுக்கின்ற சக்தியை இழக்கும் பொழுது நாம் அனைத்தையும் அடைந்து விட்டோம். நாம் அனைத்தையும் எப்போ அடைஞ்சிருக்கோம்? என்னைக்கு எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அந்த ரெஸ்டில் தான் கேஷுவலாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்னென்னு? பிரம்மன் பயனில்லை என்று. இதை பற்றியெல்லாம் பிறகு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே பிரம்மன் பயனில்லை என்பது நம்ம சாதாரண நோக்கில் பார்க்கக்கூடாது. மேலான நோக்கில் பார்த்தால் அந்த பிரம்மன் நானாக இருக்கின்றேன். ஆகவே பயனுடையது பயனில்லை என்பதெல்லாம் சம்சாரத்திற்குள் வருகின்ற விஷயம். இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்லியிருக்கான்னா, பயனை உடையது சத்தியம்னு சொன்னால் நம்ம சொல்கிறோம், நீ பயனை உடையதுங்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் நீ மித்தியாவுக்குள்ளே தான் இருக்க, சத்தியத்துக்குள்ளே கிடையாது. பிரம்மன்கிறது பயனை உடையது பயனற்றதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டது. பயனை உடையதுங்கிறது சத்தியம்ங்கிறத நிலைநாட்ட எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. இதுதான் அபிப்பிராயம். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். சப்ரயோஜனதா தேஷாம். தேஷாம் என்றால் அவைகளுடைய. அவைகளுடைய என்ற சொல்லுக்கு பொருள் ஜாக்ரத் பதார்த்தங்களினுடைய. ஏன்னா அவைகளுடையன எவைகளுடைய? ஜாக்ரத்தில் அனுபவிக்கின்ற பொருள்களினுடையன்னு பொருள். தேஷாம் ஜாக்ரத் பாவானாம் ஜாக்ரத் பேதானாம், ஜாக்ரத் அவஸ்தையிலுள்ள பொருள்களுக்கு முதல் சொல் சப்ரயோஜனதா.
சப்பிரயோஜனதா என்றால் பலனை உடைதல் என்ற தன்மை, பலனை பிரயோஜனத்துடன் கூடியது என்ற தன்மை. சப்பிரயோஜனதா அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் பிரயோஜனத்துடன் கூடியது என்ற தன்மை. ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் யுட்டிலிட்டி, பிரயோஜனத்துடன் கூடியிருத்தல் என்ற தன்மை. அப்போ இந்த ரெண்டையும் சேர்ந்த என்ன கிடைக்கின்றது? ஜாகிரத்தில் உள்ள பொருள்களுக்கு பிரயோஜனத்துடன் கூடியிருத்தல் என்ற தன்மையானது. அடுத்த சொல் சொப்பனே, சொப்பனத்தில், கனவில். விப்ரதிபத்யதே, விப்ரதிபத்யதே என்றால் முரண்படுகின்றது. பீயிங் கான்ட்ரடிக்டட், முரண்படுகின்றது. முரண்படுகின்றது அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, சொப்பனத்தில் பயன்பாட்டை உடையதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் நாம் பேசியதை கௌடபாதர் இவ்வளவுதான் பேசியிருக்கார். இப்போ அவர் பேசினதை மட்டும் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணால் நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அவைகளினுடைய பிரயோஜனப்படுதல் என்ற தன்மை கனவில் முரண்படுகின்றது. இதுதான் ஃபஸ்ட் லைனுடைய டிரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட் லைனோட அவர் நம்ம இவ்வளவு நேரம் பேசினதை முடிச்சுட்டார். இரண்டாவது வரைக்கும் வேற கருத்துக்கு தான் வர்றார். அப்போ மீண்டும் இதனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து எப்படி கிடைக்கின்றது? அவைகளினுடைய பிரயோஜனப்படுதல் என்ற தன்மை கனவில் முரண்படுகின்றது. இவ்வளோதான் பேசியிருக்கார். நம்ம தான் கஷ்டப்பட்டு ரொம்ப பேசியிருக்கோம், அவர் இவ்வளோதான் பேசியிருக்கார். இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ அவருடைய பாஷையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிகிட்டே போவோம். அவைகளுடையங்கிறதுக்கு ஜாகிரத் பதார்த்தங்களுக்கு பயன்படுதல் என்ற தன்மையானது சொப்பனத்தில் முரண்படுகின்றது. ஜாகிரத் பதார்த்தங்களுக்கு பயன்படுதல் என்ற தன்மை கனவில் முரண்படுகிறது என்றால் கனவில் பார்க்கவில்லை, பயன்படுதல் என்பது இல்லை. இப்போ என்ன சொல்றார்? ஜாகிரத் பதார்த்தங்கள் கனவில் பயன்படுவதில்லை. இப்படி அவர் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு எப்படிப்பட்ட பூர்வபக்ஷம் வந்திருக்கணும், அதற்கு எப்படி நம்ம பதில் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் சங்கரர் உடைய வேலை. சங்கரர் அவருடைய பாஷ்யத்தில் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு பூர்வபக்ஷத்தை அறிமுகப்படுத்தி இப்படிப்பட்ட பூர்வபக்ஷத்திற்கு பதில் இவ்விதம் இருக்கின்றது. பதிலையாவது நேரடியாக தெளிவாக சொல்லணும்னா அதுவும் சொல்ல, அப்படியே கோடிட்டு காமிச்சிட்டு போயிடுறார். அவைகளினுடைய பயன்படுதல் என்ற தன்மை, அதாவது ஜாகிரத் பதார்த்தங்களுக்கு பயன்படுதல் என்ற தன்மை சொப்பனத்தில் பார்க்கப்படவில்லை, சொப்பனத்தில் முரண்படுகின்றது. இதிலிருந்து நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிறோம்? இவ்வளவு தூரம் சிந்திச்ச கருத்தை புரிஞ்சுக்கிறோம். மீண்டும் இந்த விசாரத்துக்குள்ளே போக வேண்டாம், ஏன்னா அடுத்த காரிக்கு போகணுமே. இதில் நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கின்றேன், புரிஞ்சிருக்கும். இனி இரண்டாவது வரைக்கும் வரும். இரண்டாவது வரியில் என்ன சொல்கிறார்? ஆகவே ஜாகிரத் பிரபஞ்சம் மித்தியா என்று நிலைநாட்ட ஆத்யந்தவத்துவம் என்ற ஹேதுவே போதும் அப்படின்னு சொல்கிறார். ஆகவேன்னு என்ன? நீ பிரயோஜனம்ங்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வராத, நாங்கள் ஏற்கனவே கூறிய ஆத்யந்தவத்துவங்கிற காரணமே போதும். எதற்கு? ஜாகிரத்தை மித்யா என்று நிலைநாட்ட. இரண்டாவது வரி தஸ்மாத். தஸ்மாத் என்றால் ஆகவே, தேர்ஃபோர். இப்போ ஆகவேங்கிறதுல பெரிய விஷயம் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பெரிய விசாரம் நடந்து முடிஞ்சாச்சு. என்ன? அவன் வேற ஒரு காரணத்தை சொல்ல, நீ சொல்கிற காரணம் தவறுன்னு சொல்லி நம்ம திருப்பி பதில் சொல்ல, அவன் அதுக்கு நம்மிடம் ஒரு கேள்வி கேட்க, நாம் அதுக்கு திருப்பி பதில் சொல்லி, கடைசியில் என்ன முடிவு பண்ணிட்டோம்?
பிரயோஜனப்படுதல் என்பது சத்தியம்ங்கிறத நிலைநாட்டுவதற்கு எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. தஸ்மாத், ஆகவே பிரயோஜனப்படுதல்ங்கிறத நீ காரணமாக கொண்டு வரும் பொழுது அது காரணமில்லை என்று எங்களால் நிலைநாட்டப்பட்டு விட்டது. ஆகவே அப்படின்னு அர்த்தம். நீ எந்த ஹேதுவை கொண்டு வந்து சத்தியம்னு ஜாகிரத் பிரபஞ்சத்தை நிலைநாட்ட முயற்சி செய்தாயோ அந்த ஹேது தவறு என்று எங்களால் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அப்படின்னு பொருள். ஆகவே ஆதி அந்தவத்வேன, நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஆதியந்தவத்துவம் என்பதினாலேயே என்று பொருள். அதுவே போதும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஆதியந்தவத்வேன என்றால் ஆதியும் அந்தத்துடன் கூடியது என்பதினாலேயே. அந்த ஏ அப்படிங்கிறது ஆத்யந்தவத்வேன ஏவன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது எங்க இருக்கு? மித்யா ஏவங்கிறதுக்கு இடத்துல இருக்கு. அதை இங்கேயும் எடுத்து போட்டுக்கணும். இந்த ஹேதுவினாலேயே, ஏவனா அதனாலேயே அப்படின்னு அர்த்தம். எதனாலேயே? ஆத்யந்தவத்துவேன ஏவ, அது ஆதியும் அந்தமும் கூடியதாக இருக்கின்றது என்றதினால் மட்டுமே மித்யா கலு, மித்யா அல்லவோ, கலு அப்படின்னா ஒரு அலங்காரத்துக்கு சொல்ற, மித்யா ஏவ. மீண்டும் இந்த இடத்துல ஏவகாரத்தை போட்டுக்கணும். மித்யா தான், சந்தேகம் இல்லை. உனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. ஜாகிரத் பிரபஞ்சமெல்லாம் பயன்படுகிறதே, அப்போ சத்தியமானு சந்தேகம் வேண்டாம். இந்த இடத்துலையும் அதே ஏவவை போட்டுக்கணும். மித்யா ஏவ கலு தே. தே என்றால் அவைகள். அவைகள்னு சொன்னால் ஜாகிரத் பதார்த்தங்கள். தே அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஜாகிரத் பதார்த்தங்கள். தே மித்யா ஏவ, அவைகள் மித்யாதான். கடைசி சொல் ஸ்மிருதாக, கருதப்படுகின்றது, கன்சிடர்ட். தே மித்யா ஏவ கலு ஸ்மிருதாக. ஸ்மிருதாகன கருதப்படுகின்றது, அவைகள் மித்யா என்று கருதப்படுகின்றது. இதோடு ஒரு அப்ஜெக்ஷன் முடிவடைகிறது, ஒரு எதிர்ப்பு முடிவடைகிறது. இப்போ நம்ம ஜாகிரத் பிரபஞ்சத்தை பட்சமாக வச்சு அதை மித்தியாங்கிற சாத்தியத்தை வச்சு ரெண்டு ஹேதுவை சொன்னோம். இனிமேல் இந்த சாத்தியம் இதற்கு எதிர்ப்புகள் வருகிறதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு விதமான எதிர்ப்பை நம்ம நீக்கணும். நம்மை நோக்கி கேள்விகள் மேல் கேள்வி கேட்கப்படும். ஒவ்வொன்றாக நாம் நீக்கி நாம் சொன்ன கருத்தை நிலைநாட்டணும். அந்த விதத்தில் ஒரு கேள்வி அல்லது ஒரு பூர்வபக்ஷம் முடிவடைகின்றது. இனி 8வது காரிகைக்கு செல்வோம். அடுத்த அப்ஜெக்ஷன் வருகின்றது. அபூர்வம் ஸ்தானி தர்மோஹி யதா ஸ்வர்க நிவாசினாம் தானயம் பிரேக்ஷதே கத்வா யதைவேக சுசிக்ஷிதஹ. எட்டாவது காரிகையில் இரண்டாவது அப்ஜெக்ஷன், இரண்டாவது பூர்வபக்ஷம். அதற்கான பதிலும் இங்கு இருக்கின்றது. 7வதில் முதல் கேள்வி, அதற்கான பதில். இங்கும் கேள்விகளையெல்லாம் நாமும் இங்கு சேர்த்தி கொள்ள வேண்டும். பதில் மட்டும் காரிகையில் இருக்கின்றது. பூர்வபக்ஷம் என்ன என்பதையெல்லாம் நம்ம சிந்திச்சு கடைசியில் பார்த்தா பதிலை மட்டும் அவர் கொடுக்கின்றார். இங்கு பேசப்படும் கருத்தும் சூக்ஷ்மமான கருத்து. கவனமாக கேட்டால்தான் புரியும்.
போன காரிகை ரொம்ப சுலபம் நினச்சிட்டு வேகமாக போயிருந்தேன். ஆனால் அதுபோல் அல்ல. சப்பிரயோஜனதாங்கிறது ரொம்ப எளிமையானது, கடினமானதல்ல. ஆனால் இங்கே பேசப்படுவது சற்று ஆழ்ந்த கருத்து. இந்த இடத்துல தான் சகனாவதம் நினச்சிக்கணும். சக வீரியம் கரவா வகை. ரெண்டு பேருமே அவர்களுடைய முயற்சியை போடணும். குருவும் சரி, சிஷ்யர்களும் சரி, கடைசியில் வெற்றியை காணணும். அதனால் நம்ம ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுவோம் இந்த காரிகையை புரிந்து கொள்வதற்கு. இந்த ஏன் பீடிகை போடுறேன்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ, வீடு எல்லாம் மறந்துடுங்க. இந்த காரிகை முடிகிற வரைக்கும் உலகத்தையே மறந்துடணும், இங்கே தான் இருக்கணும், அப்பொழுது தான் புரியும். இங்கு திருஷ்டாந்தமானது பொய் என்று கூறுகின்றான் பூர்வபக்ஷி. திருஷ்டாந்தஸ்ய அசித்திகி சங்கதே. என்ன திருஷ்டாந்தம்? சொப்பன பிரபஞ்சத்தை போல ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்று சொன்னோம். இங்கு இவன் என்ன சொல்கின்றான்? சொப்பன பிரபஞ்சம் மித்யா அல்ல, அதுவே சத்தியம் என்று கூறுகின்றான். இப்போ சொப்பன பிரபஞ்சம் மித்யா அல்ல என்பது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். நம்முடைய திருஷ்டாந்தமே பொய் என்று சொல்கின்றான். முதல் 3 காரிகையில் சொப்பன பிரபஞ்சத்தை நாம் மித்தியா என்று நிலைநாட்டினோம். அதற்கு தான் இங்கு அப்ஜெக்ஷன் வருகின்றது. ஜாகிரத் பிரபஞ்சம் மித்தியாங்கிறதுக்கு நேரடியாக அப்ஜெக்ஷன் வரல. ஆனால் அது அடுத்த படியில் பண்ணிடுவார். சொப்பனமே சத்தியம் அவன் நிலைநாட்டிட்டான்னா பிறகு ஜாகிரத்துக்கு என்ன சொல்லணும்? சத்தியமே சத்தியம்னு சொல்லிடுவான், 2 சத்தியம்னு சொல்லிடுவான். ஆகவே திருஷ்டாந்தம் பொய் என்று அவன் கூறுகின்றான். நீ முதல் 3 காரிகையில் எதையோ சாதிச்சிட்டதாக நினைத்துள்ளாய், சொப்பன பிரபஞ்சத்தை மித்தியான்னு நீ சாதிச்சுள்ளாய், அதிலேயே நான் குறை காணுகிறேன்னு சொல்லி நம்முடைய பேசிக்கே போயிடுறான். இதற்கு முன்னாடி இருக்கிறவனாவது சொன்னால் சரி, நான் சொப்பனத்தை மித்தியான்னு ஒத்துக்கிறேன், ஜாகிரத்தை தான் ஒத்துக்க மாட்டேன்னா. இவன் என்ன சொல்கிறான்? சொப்பனத்தை நீ மித்தியான்னு நிலைநாட்டியதே பொய், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சொப்பனமே சத்தியம் என்பது பூர்வபக்ஷம். ஒரு கால் பூர்வபக்ஷியிடம் ஏதாவது அவன் சொல்ல ஒரு காரணத்தை சொல்ல போகிறான், இந்த காரணத்தினால சொப்பனம் மித்தியான்னு சொல்லி. பிறகு அவன் அடுத்த படியில் பிடிப்பான், ஜாகிரத் அப்படி என்றாலும் ஜாகிரத் சத்தியம் என்று சொல்ல போகின்றான். இனி பூர்வ பக்ஷியினுடைய அபிப்பிராயம் என்னன்னு பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம பதில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரப்போகுது. முதல்ல அவனுடைய அபிப்பிராயம் என்ன? அவனுடைய அபிப்பிராயத்தை நல்லா தெரிஞ்சிட்டா தான் நம்முடைய பதில் நமக்கு புரியும். அதனால் இப்போ பேச போகிறதெல்லாம் பூர்வபக்ஷம், அவன் பக்கம் சேர்ந்துக்காதீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக பூர்வபக்ஷத்தை அதிக நேரம் விசாரம் பண்ண போகிறோம். அதனால் நம்மளை எரியாமல் அவங்க கட்சியில் போயிடக்கூடாது. பூர்வபக்ஷம்னு தெரிஞ்சிட்டு கேட்க வேண்டும். அவன் என்ன சொல்கின்றான்? நீ நம்மளை பார்த்து சொல்கிறான், நீ சொப்ன பிரபஞ்சம் மித்தியா என்று சொன்னாய். அதுக்கு என்ன காரணம் சொன்னேன்? இந்த சம்விருதத்துவம் அந்தவத்துவங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவன் சொல்கிறான், உன்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து தோன்றியது சொப்பனம். இப்போ அவன் சொல்கிறான், ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை பார்த்துட்ருக்கோம், பிறகு அந்த பொருளினுடைய சம்ஸ்காரங்கள் பதிவுகள் மனசில் பதிஞ்சிருக்கு. அந்த பொருள் இல்லாமையே நம்ம பார்க்கின்றோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய சம்ஸ்காரங்களிலிருந்து தோன்றியது. இப்போ ஜாகிரத்தில் இந்த உலகத்தை அனுபவித்தோம். ஜாகிரத அவஸ்தையில் அனுபவித்ததுனால சில சம்ஸ்காரங்களெல்லாம் நம்ம மனசில் பதிஞ்சிடுது. உடனே கனவுல என்ன பண்ணியிருக்கோம்? இதே போல் ஒரு உலகத்தை பார்த்துருக்கோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவைகள் வெறும் பொய். காரணம் என்னன்னு சொன்னால், அவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது வெறும் சம்ஸ்காரங்கள், நம்மளுடைய எண்ணங்களே தவிர நிஜமாலுமே அங்கே உலகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ இப்படித்தானே சொல்கின்றாய் என்று பூர்வபக்ஷி நம்மிடம் சொல்கின்றாய்.
நீ சொப்பன பிரபஞ்சம் மித்தியான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஜாகிரத் பிரபஞ்சத்தில் ஒரு உலகத்தை நீ அனுபவித்தாய், அனுபவித்து அந்த சம்ஸ்காரங்களிலிருந்து ஒரு உலகத்தை நீ பார்க்கின்றாய். அதனால் நீ என்ன சொல்கிற? அவைகளுடைய இருப்புக்கு காரணம் அங்கே உலகம் இருக்கிறதுனால அல்ல, உன்னுடைய எண்ணங்கள் தான், உன்னுடைய ஸ்மிருதி, உன்னுடைய ஞாபக சக்தியில் போட்டிருந்ததெல்லாம் வெளிப்பட்டு நீ ஒரு உலகத்தை பார்த்திருக்கின்றாய், அதனால் பொய் என்பது தானே உன்னுடைய வாதம் என்று நம்மிடம் அவன் கேட்கின்றான். நம்ம ஒன்றும் பேசாமல் ஆமான்னு தலையாட்டுறோம். சரிதான், நீ சரியாக தானே பேசிட்டு வர்ற அப்படின்னு சொல்கிறோம். பிறகு அவன் மீண்டும் ஒன்று சொல்கிறான். இப்போ ஜாகிரத அவஸ்தையில் பாம்பை எங்கேயோ பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல கயிற்றை பார்க்குறோம். கயிற்றை பார்த்த உடனே அந்த கயிற்று மீது பாம்பை பார்க்கின்றோம். அந்த பாம்பை பூர்வ பக்ஷி சொல்கிறான், நான் மித்தியான்னு ஒத்துக்கிறேன். காரணம், அந்த பாம்பினுடைய தோற்றத்திற்கு காரணம் அங்கே பாம்பு இருக்கிறதுனால அல்ல, அது வெறும் சம்ஸ்காரத்திலிருந்து உற்பத்தியானது. உன்னுடைய மனதிலிருந்து தான் அந்த பாம்பு அங்கே தோன்றியிருக்கே தவிர நிஜமாலுமே அங்கே பாம்பு இல்லாததுனால கயிற்றின் மீது பார்க்கப்படுகின்ற பாம்பு மித்தியாதான்னு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். இவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்ம சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கோம். சரிதான், சரியாக தான் இது வரைக்கும் வந்திருக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், சொப்பன பிரபஞ்சமும் ரஜ்ஜு சர்ப்பத்தை போல நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீ என்ன சொல்கிற? சொப்பன பிரபஞ்சம் முழுவதும் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் அனுபவிச்சதைத்தான் பார்க்கின்றாய்ன்னு நீ சொல்கின்றாய். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்னவென்றால், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் அனுபவிக்காத சில அபூர்வத்தை சொப்பனத்தில் நாம் பார்க்கின்றோம். அவன் எப்போ சொப்பனத்தை மித்தியான்னு ஏற்றுக்குவான்? ஜாகிரத் பிரபஞ்சத்தில் அனுபவித்த சம்ஸ்காரங்கள்லிருந்து தோன்றியதை மட்டும் நம்ம பார்த்துருந்தால் என்னன்னு சொல்லிடலாம், அது மித்தியா. காரணம் என்னென்னா, நம்ம மனசில் இருக்கிறதா தான் பார்க்குறோம். பூர்வ பக்ஷி என்ன சொல்கிறான்? என்னுடைய கனவுலையும் சரி, உன்னுடைய கனவுலையும் சரி, ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காததை சிலதை நாம் சொப்பனத்தில் பார்க்கின்றோம். பார்க்குறோமோ இல்லையோ? யாருக்காவது அப்படி சொப்பனம் வந்திருக்கோ இல்லையோ? எல்லாம் ஆமான்னு சொல்லுவோம். என்ன இங்கே பார்க்காத எத்தனையோ நான் பார்த்துருக்கிறேனே. அப்போ அவன் சொல்கிறான், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காத, அதுக்கு அவன் சொல்கிற வார்த்தை அபூர்வம். அபூர்வம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த காரிகையில். அபூர்வம்னு சொன்னால் பார்க்காததை பார்க்கிறது அல்லது புதிதாக பார்த்தல். சம்ஸ்காரத்திலேருந்து பார்க்கறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறது, புதிதாக பார்த்தல் அபூர்வம். அவன் என்ன சொல்கிறான்? என்ன அபூர்வம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இனிமேல் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்த போகிறேன். சொப்பன பிரபஞ்சத்தில் அபூர்வத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அபூர்வத்தை அனுபவிக்கின்றோம்னு சொன்னால் என்ன? ஜாகிரத் பிரபஞ்சத்தில் அனுபவிக்காததை அனுபவிக்கிறதுனால அவன் நம்மளை மடக்கிறான். அவைகள் உன்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து வல்லியே. ஜாகிரத் பிரபஞ்சத்தில் அனுபவிச்சதை நீ சொப்பனத்தில் அனுபவிச்சின்னா சொல்லிக்கலாம், உன்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து அவைகள் வந்தது, உன்னுடைய வாசனையிலிருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் அனுபவிக்காததை நீ சொப்பனத்தில் அனுபவிக்கிறதுனால சொப்பனத்தில் பார்க்கப்படுகின்றது உன்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து வரவில்லை என்றால் அது அங்கே சத்தியமாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். ஒன்றை நான் அனுபவிக்கின்றேன், அது என்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து வரலின்னா கண்டிப்பாக அது அங்கே இருக்கேன். நான் ஒரு பாம்பை பார்க்குறேன், அது என்னுடைய ப்ரொஜெக்ஷன் அல்லன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே நிஜமான பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ரஜ்ஜு சர்ப்பம்னு சொல்லிட்டு அதுவும் கயிறு தான் கையில் கொண்டு அங்கே போயிடக்கூடாது. காரணம் என்ன? அது என்னுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன் இல்லை, என்னுடைய வாசனையிலிருந்து வரவில்லைன்னு சொன்னால் அங்கே பதார்த்தம் இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்போது ஒரு பொருளை பார்க்கறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, அங்கே நிஜமாலுமே பொருள் இருக்குது, இல்லை என்னுடைய கற்பனை. சொப்பனத்தில் எல்லாமே உன்னுடைய கற்பனை இல்லையே,
ஜாகிரத்தில் பார்க்காததை பார்க்கறதுனால சொப்பனம்ங்கிறது சத்தியம். காரணம் என்ன? அபூர்வ தர்ஷனாத், நீ அபூர்வத்தை பார்ப்பதனால். இதுதான் அவனுடைய ஹேது. அவனுடைய ஹேது என்ன? சொப்ன பிரபஞ்சக சத்தியம், சத்தியக, சொப்ன பிரபஞ்சமானது சத்தியம். அபூர்வ தர்ஷனாத். அபூர்வ தர்ஷனாத்னா என்ன? இந்த அபூர்வம்ங்கிறதுக்கு அர்த்தம் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காததை நீ பார்ப்பதனால், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் அனுபவிக்காததை நீ அனுபவிப்பதனால். ஏன்னா சொப்பன பிரபஞ்சத்தில் ஒரு ஆளை பார்க்குறோம், அந்த ஆளை ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்த்ததே இல்லை. அப்போது அந்த ஆள் உன்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து வரலையே. காரணம் என்ன? நீ இங்கே பார்க்காததை பார்க்குறேன்னு சொன்னால் அங்கே பொருள் இருந்திருந்தால் தானே பார்க்க முடியும். இப்போ இருக்கிற பொருளை பார்த்துட்டு இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவாய்? அனைத்தும் கற்பனை, அனைத்தும் வாசனையினால் தோன்றியது, வாசன பிரபஞ்சம் என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும்? ஆகவே பூர்வபக்ஷி சொல்கின்றான், நீ சொன்ன உதாரணத்திலேயே தவறு இருக்கு. ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம்ங்கிறது எங்கேயோ இருக்கட்டும், சொப்பன பிரபஞ்சம் மித்தியான்னு நீ சொன்னையே, அதுலேயே தவறு இருக்கின்றது. அதுக்கப்புறம் நான் ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்ல வர்றேன். ஜாகிரத் பிரபஞ்சம்ங்கிறத மித்தியான்னு நீ சொல்லியிருக்கேன், அதைத்தான் நான் அட்டாக் பண்ண வரணும். அதற்கு முன்னாடி சொப்பன பிரபஞ்சத்தை நீ உதாரணத்துக்கு சொன்னையே, அதையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுவே சத்தியமாக இருக்கே என்பது பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் புரிகின்றதோ? பூர்வபக்ஷம் ரொம்ப சிம்பிள், இதில் அதிக கடினம் கிடையாது. பூர்வபக்ஷம் என்னன்னு சொன்னால், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்த்ததையே நாம் கனவில் பார்த்தால் அது பொய் என்று ஏற்றுக்கொள்வது சுலபம். ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காததை பார்க்கின்ற காரணத்தினால் அந்த பொருள்களை பார்ப்பதற்கு வாசனைகள் காரணம் இல்லாத பொழுது அது சத்தியமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பொருளை பார்க்கறதுக்கு உன்னுடைய வாசனையினால் பார்க்கலாம், அல்லது அங்கே பொருள் இருப்பதனால் பார்க்கலாம். ஆகவே அபூர்வமாக நமக்கு கனவு வருவதனால், ஜாகிரத்தில் அனுபவிக்காதது கனவில் அனுபவிக்கப்படுவதனால், அது வெறும் உன்னுடைய வாசனையினால் தோன்றியதல்ல, அது சத்தியம். இவ்வளவுதான் பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் சிம்பிள், இதில் ஒன்றும் கடினம் கிடையாது. இப்போ ஜாகிரத் அனுபவ சம்ஸ்காரங்கள் மித்தியா, ஜாகிரத்தை அனுபவித்து அதனால வந்த சம்ஸ்காரத்தில் பார்க்கறது மித்தியா. ஆனால் நீ சொப்பனத்தில் ஜாகிரத்தில் பார்க்காததை பார்த்திருக்கின்றாய், ஆகவே அது சம்ஸ்காரத்தில் தோன்றவில்லை, ஆகவே அது சத்தியம். தெரிஞ்சுதான் 5-6 முறை திரும்பி திரும்பி சொல்கிறேன். சரி, இனி நம்ம பதிலுக்கு வருவோம். இதோட பூர்வபக்ஷி முடியுது. பூர்வபக்ஷி என்ன சொல்லிட்டான்? சொப்பன பிரபஞ்சம் சத்தியம் அபூர்வ தர்ஷனாத், அதான் ஹேது. அபூர்வ தர்ஷனாத் என்ன? ஜாகிரத்தில் பார்க்காததை நீ பார்க்கின்றாய், இவ்வளவுதான். இதற்கு நம்மிடம் 2 பதில் இருக்கின்றது. ஒரு பதில் மிக மிக எளிமையான பதில், ரொம்ப சிம்பிள் ஆன்சர். அந்த பதிலை கௌடபாதர் சொல்லவில்லை. அவர் சொல்லியிருந்தா இந்த காரியம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்காது. இதுக்கு 2 பதில் சொல்லலாம். பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயத்தை தப்புன்னு நாம் நிலைநாட்டுறதுக்கு நம்ம 2 கோணத்தில் ஆர்கியூ பண்ணலாம். ஒரு கோணத்தில் ஆர்கியூ பண்ணுறது ரொம்ப சிம்பிள், அதை கௌடபாதர் செய்யவில்லை. 2வது பதில் ஒன்று இருக்குது, அந்த கோணத்தில் ஆர்கியூ பண்ணுறது, அதுதான் கடினம். அதை புரிஞ்சுக்கிறதான் நான் உங்களுக்கு கடினம்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சொன்னதை நான் கடினம்னு சொல்லலை. அந்த பதிலை தான், கடினமான பதிலை தான் கௌடபாதர் சொல்ல போகின்றார். இந்த கடினமான பதிலுக்கு முன்னாடி எளிமையான பதில் என்னன்னு பார்த்துருவோம். எளிமையான பதில் என்னன்னு சொன்னால், இது நம்மளாக சொல்கிறது, இங்கே கௌடபாதர் சொல்லவில்லை. அவர் வேறொரு ரீதியில் பூர்வபக்ஷியை தப்புன்னு சொல்ல போகிறார்.
நாம் இவர் சொல்லாத இங்கே காரிகையில் இல்லாத பதிலை பார்க்க போகிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிள் பதில் என்னன்னு சொன்னால், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காததை தான் சொப்பனத்தில் பார்க்கின்றோம்னு நீ சொல்கிறது தவறு. காரணம் என்னவென்றால், நீ இந்த ஜென்மத்திலேயோ வேற ஜென்மத்திலேயோ பார்த்ததைத்தான் நீ பார்க்கின்றாய். அவன் என்ன சொன்னான், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காத அபூர்வத்தை சொப்பனத்தில் பார்க்கின்றாய் அப்படின்னு நீ சொன்ன. நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜாகிரத் பிரபஞ்சத்தில் நீ பார்த்ததைத்தான் சொப்பனத்தில் பார்க்க முடியும். இங்கே பார்க்காததை கனவில் நீ பார்க்கவே முடியாது. பிறகு நான் எதையோ பார்க்கிறனே, ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காததெல்லாம் எனக்கு கனவுல வருதேன்னு சொன்னால், அட்லீஸ்ட் அதை போன ஜென்மத்திலேயாவது பார்த்திருப்பாய், இந்த ஜென்மத்தில் பார்த்திருக்க மாட்டாய். அல்லது இந்த ஜென்மத்தில் பார்த்து நீ மறந்திருப்பாய். குழந்தையாக இருக்கும்போது எத்தனையோ பார்த்துருப்போம், அதெல்லாம் மனசில் ஞாபகம் இருக்கா? அது மட்டுமல்ல, நம்ம எத்தனையோ பொருளை பார்த்துருப்போங்கிற அனுபவம் கூட எண்ணம் கூட நம்ம மனசில் இருக்காது. நம்ம பார்த்துருப்போம், நம்மளறியாமல் ஆழ்ந்த மனசில் பதிஞ்சிருக்கும். பிறகு அதை நம்ம நினச்சிருக்க மாட்டோம், பார்த்தோம் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டோம். இப்போ உதாரணமாக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வர்றோம், எத்தனையோ பொருள்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு பொருள் வாங்க போயிருக்கோம், எத்தனையோ பொருள்களையும் நம்ம எரியாமல் பார்த்துருப்போம். பிறகு வீட்டுக்கு வந்த உடனே என்னென்ன பொருள்களை பார்த்தாயின்னு சொன்னால் ஞாபகம் வச்சு சொல்ல முடியாது. எத்தனையோ பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஒன்றும் வேண்டாம். 3 நாளைக்கு முன்னாடி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சொல்ல முடியுமோ? யோசிக்கணும். சாப்பாட்டு ராமன்னா சொல்லிடுவார்கள், சாதாரணமாக யோசிக்கணும். ஏன்னா சில பேர் கேட்பார்கள், போன லஞ்சு நான் கொண்டு வந்தது நல்லா இருந்ததான்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது என்னென்ன வேறு எப்படி இருந்தது? அப்போ யோசிக்கணும், என்ன கொண்டு வந்தார்கள், எதை நல்லா இருக்குதுன்னு கேட்கிறார்கள், மறந்துடுவோம். அப்படி எத்தனையோ அனுபவிச்சிருக்கோம், மறந்துடுவோம். அப்படி நாம் ஜாகிரத்தில் அனுபவிச்சிருப்போம், மறந்திருப்போம். இல்லைனாலும் கூட போன ஜென்மங்களில் நம்ம ஏதாவது அனுபவிச்சிருப்போம். அந்த வாசனைகள் வெளிவருகின்றது. இல்லையே, நான் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தலையில் கொம்பு, அவனுக்கு 4 கண், இதெல்லாம் பார்த்தனேன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நீ கொம்பை மாட்டில் பார்த்துருக்க, கண்ணை பார்த்துருக்க, வேறு ஏதோ இந்த புஸ்தகத்தில் அரக்கர்களெல்லாம் எப்படி இருக்கான்னு ஃபோட்டோவை பார்த்துருக்க, அதையெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல பார்க்குற, அவ்வளவுதான். பார்க்காததை நீ பார்க்கலையே. கனவில் நான் ஒரு கொம்பை உடைய மனுஷனை பார்த்தேன், அது நினைவில் பார்க்கவே இல்லைன்னு சொன்னால், அந்த மனுஷனிட என்னென்ன அங்கங்களை பார்த்தையோ அதெல்லாம் ஜாகிரத்தில் பார்த்தது தானே. சேர்ந்து உன் மனசில் ஒரு கற்பனை உருவாக்கி ஒரு இடத்துல பார்த்துருக்க, அவ்வளவுதான். அப்போ என்ன சொல்கிறோம்? கனவில் உனக்கு அபூர்வ தரிசனமே கிடையாது. அபூர்வ தரிசனம் இருக்குன்னு ஒத்துட்டா தானே பிறகு உன்னோட நான் பேசணும். அது அபூர்வமாக இருக்குது, அதனால சம்ஸ்காரத்தில் வரல, அதனால சத்தியம்னு. இப்போ முதல் பதில், கனவில் அபூர்வ தரிசனம் கிடையாது. இதுதான் சிம்பிள் ஆன்சர். அவனை திருப்பி பேசாமல் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. நீ ஒன்றும் அபூர்வத்தை பார்க்கல, சம்ஸ்காரத்திலிருந்து தான் பார்த்துட்ருக்கேன். ஜாகிரத அவஸ்தையில் அனுபவிச்சதைத்தான் நீ பார்த்திருக்கின்றாய். சிலதெல்லாம் நீ மறந்திருப்ப, உன்னுடைய ஆழ்ந்த மனசில் பதிஞ்சிருக்கும், அது வெளிப்பட்டிருக்கும். அல்லது சில காம்பினேஷன் புதுசாக நீ பண்ணியிருப்ப, அல்லது வேறு ஜென்மங்களில் நீ அனுபவிச்சிருப்ப. போன ஜென்மங்களில் நாயாக இருந்து உலகத்தை பார்த்துருப்போம், அதனுடைய சில வாசனைகள் இந்த ஜென்மத்தில் திடீர்னு கனவுல எதையோ பார்ப்போம். அதுக்காக அபூர்வம் இருக்குன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ நம்முடைய முதல் எளிமையான பதில், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்த்ததுதான் அல்லது சம்ஸ்காரத்திலிருந்து வந்ததுதான் கனவில் அனுபவிக்கப்படுகிறது. கனவில் அபூர்வமான தரிசனம் இல்லை. இந்த பதிலை ஏன் கௌடபாதர் சொல்லலைங்கிறதுக்கும் காரணம் இருக்குது. எளிமையான பதிலத்தைன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொன்னால், சரி கனவு வேணா அபூர்வம் இல்லை, அப்போ நினைவில் அபூர்வம் இருக்குது, அது சத்தியம்னு பிடிச்சிருவான். அதனால் கௌடபாதர் வேறொரு பதில் சொல்கிறார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.